ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ், அதாவது 10th புக்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் டெஸ்ட் வைக்க போறோம். ஓகேங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ல இருந்தா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 10th புக். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா 6th to 9th வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே நம்ம டெஸ்ட் வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா 10th புக்ல இருக்க புக் பேக் கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாவே டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் படிச்சதுமே அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா இதை வந்து உங்களோட கிளாஸா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் எப்படி கவனிப்போமோ அதே மாதிரி கவனிச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் படிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான ஆன்சரும் சொல்லுவோம். ஸோ உங்க மனசுல பதிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபுல்லாவே கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா தெளிவா எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ போலாமா? பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ இயல் 1. ஓகேங்களா? ஸோ இயல் 1ல பாத்தீங்க அப்படின்னா மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. ஓகேங்களா? ஸோ மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. ஓகேங்களா? ஸோ பாருங்க ஆப்ஷன் பாருங்க. வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும், பெரும் வணிகமும் பெரும் கலன்களும், ஐம்பெருங்காப்பியங்களும் அணிகலன்களும், வணிக கப்பல்களும் அணிகலன்களும். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். ஓகேங்களா? ஸோ மெத்த வணிகலன் அப்படிங்கிற தொடர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. ஓகேங்களா? ஸோ காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா சருகும் சண்டும். ஓகேங்களா? சோ காய்ந்த இலை அப்படிங்கிறது சருகு, காய்ந்த தோகை அப்படிங்கிறது சண்டு. ஓகேங்களா? சோ இப்படியும் கேட்கலாம். காய்ந்த இலை அப்படின்னா சருகு கொடுத்துட்டு காய்ந்த இலை, சண்டு கொடுத்துட்டு காய்ந்த தோகை, இந்த மாதிரி பொறுத்துகளை கூட கேட்கலாம். ஓகேங்களா? சோ காய்ந்த இலை அப்படின்னா சருகு, காய்ந்த தோகை அப்படின்னா சண்டு. அடுத்து பாருங்க. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். ஓகேங்களா? சோ என் தமிழ்னா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எம் தமிழ்னா. ஓகேங்களா? சோ எம் தமிழ்னா அப்படின்னு பிரியும். அடுத்து பாருங்க. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. ஓகேங்களா? சோ கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இதுல தொழிற்பெயர், அதுக்கப்புறம் வினையாளனையும் பெயர். ஓகேங்களா? சோ தொழிற்பெயர் எல்லாமே தெரியும். அல் தல் இந்த விகுதி பெற்று வரும் இல்லையா? சோ பாத்தீங்க அப்படின்னா இதுல அல் அப்படிங்கிற பாடல். ஓகேங்களா? சோ கடைசியா அல் அப்படிங்கிற அந்த விகுதி வந்திருக்கு. சோ இது வந்து தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னது வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் பாத்தீங்க அப்படின்னா கேட்டவர். ஓகேங்களா? சோ கேட்டார் அப்படின்னா வினைமுற்று, கேட்டவர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வினையாளனையும் பெயர். அப்ப என்ன ஆன்சர்? பாடல் கேட்டவர். அடுத்து வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. ஓகேங்களா? சோ வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இவற்றை குறிக்கும் பயிர் வகை பாத்தீங்க அப்படின்னா மணி வகை. ஓகேங்களா? சோ மணி வகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதுக்கு என்ன? மணி வகை. அடுத்து பாருங்க. சோ மொழியை ஆள்வோம்ல மொழிபெயர்ப்பு இருக்கும். சோ என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது தமிழ்ல கொடுத்து இது யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டா சொல்லிடலாம் இல்லையா? சோ பாருங்க. If you talk to a man in a language he understands, that goes to his head. If you talk to him in his own language, that goes to his heart. ஓகேங்களா? நீங்கள் ஒரு மனிதனிடம் ஏதாவது ஒரு மொழியில் பேசினால் அதை அவன் புரிந்து கொண்டு அவன் மூளைக்கு செல்கிறது. ஆனால் அவனுடைய மொழியில் பேசினால் அது அவன் நெஞ்சத்தை தொடும். சொன்னது பாத்தீங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா. ஓகேங்களா? அடுத்து language is the road map of a culture. It tells you where its people come from and where they are going. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா மொழியே கலாச்சாரத்தில் வழிகாட்டி, அதுவே மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் மற்றும் எங்கு போகிறார்கள் என்பதை காட்டும். ஓகேங்களா? சோ ரீட்டா மே பிரவுன் அப்படிங்கிறவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இத சொன்னது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சோ இங்க பாருங்க. சொற்களின் கூட்ட பெயர்கள், அதாவது நிறைய இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? ஓகேங்களா? சோ மரபு சொற்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஓகேங்களா? பாருங்க. குவியல், குலை, மந்தை, கட்டு பாருங்க என்னென்ன வரும்னு சொல்லிட்டு. கல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கற்குவியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இல்லு வந்து இருன்னு ஆயிரும். ஓகேங்களா? சோ கற்குவியல். அடுத்து பழம். பழம் பாத்தீங்க அப்படின்னா பழக்குலை. ஓகேங்களா? சோ என்னது? பழக்குலை. அடுத்து பாருங்க.
புல். ஓகேங்களா? சோ புற்கட்டு. என்னது? புற்கட்டு. அடுத்து ஆடு, ஆட்டு மந்தை. சோ ஆடு கூட்டமா இருந்ததுன்னா ஆட்டு மந்து, புல் நிறைய இருந்தா புற்கட்டு, பழம் நிறைய இருந்தா பழக்குவளை, பழக்குலை, கல் நிறைய இருந்தா கற்குவியல். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. ஓகேங்களா? சோ பாருங்க, கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். ஓகேங்களா? சோ கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? சோ காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஓகேங்களா? சோ ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். உண்டவர். ஓகேங்களா? அடுத்து, நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா, நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். ஓகேங்களா? சோ சந்தித்தவர் அதுதான் பாத்தீங்கன்னா வினையாளனின் பெயர். அடுத்து, பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். ஓகேங்களா? சோ பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுதுதல். ஓகேங்களா? சோ உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்தலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னர் படுகின்றன. இந்த இடத்துல கலரா இருக்கு இல்லையா? சோ இதை மட்டும் வேற ஒரு இதே பொருள் தர வேற ஒரு சொற்களை பயன்படுத்தி எழுதணும். பாருங்க, புவியில், இந்த இடத்துல உலகிற்கு பதிலா புவியில் போடலாம். அப்ப புவியில் வாழும் மானுடர்கள் சிலர் பல இருக்க காய் உண்பதை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றனர். இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? அடுத்து, வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான். ஓகேங்களா? சோ பாருங்க, இது எப்படி வரும் அப்படின்னா, வள்ளல் குமணன் ஏழ்மையால் வாடி வந்த அறிஞர்களுக்கு தனது தலையை ஈர்ந்து மங்கா பெருமை பெற்றான். ஓகேங்களா? அடுத்து, நளனும் அவனது துணைவியும் நெடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மலைமுகில் கண்ட மஞ்சை போல களி கொண்டனர். ஓகேங்களா? சோ பாருங்க, நளனும், ஒரே நிமிஷம், நளனும் அவனது மனைவியும் நெடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மலைமேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி கொண்டனர். அடுத்து, சோலையில் பூத்த மணமலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன. ஓகேங்களா? சோ நந்தவனத்தில் பூத்த மணமலர்களில் வண்டுகள் மொய்த்து பண்பாடி தேனை உண்டன. அடுத்து, பசு போல் சாந்தமும் புலி போல் தீரமும் யானை போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். ஓகேங்களா? சோ பசுனா ஆ. ஓகேங்களா? சோ ஆ போல் அமைதியும் வேங்கை போல் வீரமும் களிறு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறி வந்துடும். ஓகேங்களா? சோ புலி அப்படிங்கிறது உங்களுக்கு வேங்கைன்னு வந்துடும், யானை அப்படிங்கிறது களிறுன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க, எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக. ஓகேங்களா? பாருங்க, நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா நாற்றிசை அப்படிங்கிறது 4. ஓகேங்களா? சோ இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸுக்கு தமிழ்ல எழுத்துக்கள் இருக்கு. அதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரே ஒரு தொடர் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 0க்கு 0 தான். ஓகேங்களா? சோ 1ல இருந்து 9 பாத்தீங்க அப்படின்னா கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட. ஓகேங்களா? அம்மா என்னை கூப்பிட்டாள், என்னை அம்மா கூப்பிட்டாள், என்னை அம்மா கூப்பிட்டாள். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா என்னது, க அப்படிங்கிறது 1, இதே மாதிரி லெட்டர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? சோ கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். ஓகேங்களா? சோ இதுக்கான நம்பர் தான். பாருங்க, இப்ப எழுதலாமா? 4 என்ன, சமைத்து, சா சேப்ல வரும். அடுத்து, எறும்புந்தன் கையால் என்சான். என்சான் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு 8. கரெக்டா? எண்ணு பெயர் என்ன 8. 8க்கு என்ன ஆ. ஓகேங்களா? சோ 8க்கு என்ன ஆ. அடுத்து, 5 சால்பு ஊன்றிய தூண். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 5 எண்ணு பெயர், 5க்கு என்ன ரூ.
அடுத்து 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 4ம் 2ம் வருது, 4ம் 2ம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த மாதிரி சா மாதிரி வர்றதும், அதுக்கப்புறம் 2 பாத்தீங்க அப்படின்னா ஊ. அடுத்து ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. என்ன பெயர் என்ன? 1000. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1000. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்? கா 1, அதுக்கப்புறம் 3 0. அப்போ 0க்கு என்னது? 0வே தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? சோ என்ன நம்பர் கேட்டாலும் அதுக்கப்புறம் இதை வச்சுதான் எழுத போறோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இயல் 2. ஓகேங்களா? சோ உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? ஓகேங்களா? சோ உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம். உனக்கு இந்த இடத்துல உனக்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊ அப்படிங்கிற முதல் எழுத்து 2லயுமே வந்திருக்கு. அதே மாதிரி நான் அப்படிங்கிற 2வது எழுத்தும் ஒன்றிதான் வந்திருக்கு இல்லையா? சோ என்ன வந்திருக்கு உங்களுக்கு? மோனை எதுகை. ஓகேங்களா? சோ மோனை எதுகை. இந்த இடத்துல உனக்கு உனக்கு ஒரே மாதிரி வர்றதால இயைபு கூட போடலாம். ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இயைபு முரண் கூட தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல முரண் கிடையாது. அப்ப மோனை எதுகை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்த அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா 1, அதுக்கப்புறம் 3, இந்த 2 தான் சரி. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி, செய்தி 1, 3 ஆகியன சரி. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் சரி. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள், இதுவும் சரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? ஓகேங்களா? சோ கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், கடல் நீர் குளிர்ச்சி அடைதல், கடல் நீர் ஒலித்தல், கடல் நீர் கொந்தளித்தல். இது என்ன அப்படின்னா பாடு இமிழ் பனிக்கடல் பருகி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், அந்த மேகம் பருகுது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ பாடு இமிழ் பனிக்கடல் பருகி, இந்த இது பாத்தீங்கன்னா அந்த மேகம் வந்து கடல்ல இருக்க தண்ணிய பருகுது அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை. ஓகேங்களா? சோ பெரிய மீசை சிரித்தார், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பண்பு தொகையா, ஓமை தொகையா, அன்மொழி தொகையா, உண்மை தொகையா? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? பண்பு தொகை வரும். ஓகேங்களா? சோ அளவை குறிக்குது இல்லையா? சோ இது வந்து பண்பு தொகை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? சோ பாருங்க, கொண்டல், கோடை, வாடை, தென்றல். ஓகேங்களா? சோ கொண்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிழக்கு. ஓகேங்களா? கோடை அப்படிங்கிறது மேற்கு, வாடை அப்படிங்கிறது வடக்கு. ஓகேங்களா? சோ தென்றல் அப்படிங்கிறது தெற்கு. ஓகேங்களா? சோ வா ஞாபகம் வச்சுக்கலாம். வாடை வடக்கு, தென்றல் தெற்கு, இது 2 ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, கோடை அப்படின்னா உங்களுக்கு மேற்கு வந்துடும், கொண்டல் அப்படின்னா கிழக்கு வந்துடும். அது 2மே உங்களுக்கு ஒரே எழுத்துல தான் வரும். சோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ 3, 1, 4, 2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. பாருங்க, இன்சொல்லுக்கு கொடுத்திருக்காங்க பண்பு தொகை அப்படின்ட்டு. ஓகேங்களா? சோ இன்சொல் கூறுதல் சான்றோர்க்கு அழகு. ஓகேங்களா? சோ எழுகது, இந்த இடத்துல நம்ம என்ன இலக்கண குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம், அந்த தொடர் எழுதணுங்கிறது நமக்கு கிடையாது இல்லையா? சோ இன்சொல் அப்படின்னா பண்பு தொகை. எழுகதிர். ஓகேங்களா? சோ 3 காலத்துக்கும் நம்மளால சொல்ல முடியும். எழுந்த கதிர், எழுகின்ற கதிர், எழும் கதிர். சோ இது என்னது? வினை தொகை. அடுத்து கீரி பாம்பு, கீரியும் பாம்பும், அதுல பாத்தீங்கன்னா விகுதி மறைந்து வந்திருக்கு. அப்ப இது என்னது? உண்மை தொகை. அடுத்து பூங்குழல் வந்தாள். ஓகேங்களா? சோ பூ போன்ற குழலை உடையவள் வந்தாள் அப்படின்னு வரும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்மொழி தொகை. அந்த தொகைகள் இருக்கு இல்லையா?
சோ உண்மை தொகை பண்பு தொகை இந்த மாதிரி அதுல எல்லாமே ஏதோ ஒண்ணு மறைஞ்சு வந்து அது போக அது சம்பந்தமா இருக்க அந்த சொல்லும் மறைந்து வரும். பூ போன்ற குழலை உடைய பெண் வந்தாள். சோ பூ போன்ற அப்படிங்கிற அந்த இது இந்த இடத்துல வரலையா, சோ பெண் அப்படிங்கிறது வரல. அப்ப இது என்னது, அன்மொழி தொகை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க மலை வாழ்வார். ஓகேங்களா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை. 7ஆம் வேற்றுமை தொகை. 7ஆம் வேற்றுமை உருபு என்னது, அது. ஓகேங்களா, சோ மலையது வாழ்வார், அந்த அது அப்படிங்கிற அந்த 7ஆம் வேற்றுமை உருபு வரல, அதனால இது 7ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து முத்துப்பல். ஓகேங்களா, சோ முத்து போன்ற பல். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிற ஓம உருபு வரல, சோ இது என்னது, உவமை தொகை. உவமை தொகை. ஓகேங்களா, சோ புரியுதுங்களா. சோ இந்த மாதிரி அந்த இலக்கண குறிப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க அடுத்த இயல். ஓகேங்களா, சோ இயல் 3 பின்வருவனவற்றுள் முறையான தொடர். ஓகேங்களா, சோ கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்து எழுதணும். பாருங்க, தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. சோ இது படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு, இதுதான் சரி. ஓகேங்களா, அடுத்து சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது. ஓகேங்களா, சோ பாக்கம் என்பது பாத்தீங்க அப்படின்னா பேரூர். ஓகேங்களா, பாக்கம்னா என்ன, பேரூர். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி, பாக்கம் என்பது பேரூர். அடுத்து அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும், இந்த எழுவாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளை வேறுபடுத்துறதுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த கு அது, அதாவது வேற்றுமை உருபு தான் இதுக்கு காரணமா இருக்கு. சோ வேற்றுமை உருபு வந்து அந்த பொருளையே மாத்திரும். ஓகேங்களா, சோ அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். அறிஞருக்கு நூல்னா அவருக்கு ஏதாவது புத்தகம் அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல அறிஞரது நூல் அப்படின்னா அவர் எழுதிய புத்தகம் அப்படின்னு வரும். அந்த பொருளை மாற்றுவது என்ன, வேற்றுமை உருபு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல். காசி நகரத்தை குறிக்கும் மறுபெயர். காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி நகரத்திற்கு வழிபடுத்தும் நூல். ஓகேங்களா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் தான் பாத்தீங்க அப்படின்னா காசி காண்டம். பெருமையை பாடும் நூல் எது, காசி காண்டம். அடுத்து விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. ஓகேங்களா, சோ என்ன அப்படின்னா நிலத்திற்கேற்ற விருந்து, இன்மையிலும் விருந்து, அள்ளிலும் விருந்து, உற்றாரின் விருந்து. ஓகேங்களா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா பொருள் தேவைப்பட்டதால தன்னோட கருங்கோட்டு சீரியாலை கூட பணயம் வைத்து விருந்தளித்தான். அப்படின்னா என்ன, இன்மையிலும் விருந்து. ஓகேங்களா, சோ இல்லாம இருக்கும் போதும் விருந்து கொடுக்கறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க சோ பழமொழிகளை நிறைவு செய்க. ஓகேங்களா, உப்பில்லா. ஓகேங்களா, பாருங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு சோறு பதம். அடுத்து உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அடுத்து விருந்தும் மருந்தும் 3 வேளை இல்லைன்னா 3 நாளைக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, அடுத்து 3 வேளை. அடுத்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தமும் நஞ்சு. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி பழமொழியில இருந்து கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, சோ அது வந்து பாதி எழுத சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா அது உணர்த்தும் ஓமை என்ன இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். கம்பல்சரியா பழமொழியில இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா. பாருங்க அடுத்து இயல் 4. ஓகேங்களா, உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது. ஓகேங்களா, சோ குலசேகர ஆழ்வாரிடம் இறைவன், இறைவனிடம் குலசேகர ஆழ்வார், மருத்துவரிடம் நோயாளி, நோயாளியிடம் மருத்துவர். உனதருளே பார்ப்பன் அடியேனே. ஓகேங்களா, சொன்னது யாரு, இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். ஓகேங்களா, அடுத்து தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. ஓகேங்களா, சோ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது தலைப்பு. குறிப்பு பாருங்க, கண்காணிப்பு
கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது. ஓகேங்களா? சோ பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத. தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்புகளுக்கு தொடர்பில்லாத தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தலைப்புக்கு தொடர்பில்லாத குறிப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்புகளுக்கு பொருத்தமில்லாத தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஓகேங்களா? சோ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதுல இந்த எல்லாமே வரும். பாருங்க, கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது. இது எல்லாமே செயற்கை நுண்ணறிவாளதா. ஓகேங்களா? அப்போ தலைப்புக்கு அந்த குறிப்பு சரியாகத்தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? ஓகேங்களா? சோ வானத்தையும் பாட்டையும், வானத்தையும் புகழையும், வானத்தையும் பூமியையும், வானத்தையும் பேரொழியையும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல விசும்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், இது வானம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இசை அப்படிங்கிறது இந்த இடத்துல எது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இசை அப்படிங்கிறது பேரொழியை குறிக்குது. ஓகேங்களா? சோ வானத்தையும் பேரொழியையும். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே. ஓகேங்களா? பாருங்க, மரபு வலுவமைதி, திணை வலுவமைதி, இட வலுவமைதி, மரபு வலுவமைதி, பால் வலுவமைதி, திணை வலுவமைதி, கால வலுவமைதி, இட வலுவமைதி. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா அப்படின்னா ஆண் தெய்வத்தை பாடினார். ஆண் பாலை பெண் பாலாக மாற்றி பாடி இருக்கிறார். அப்ப இது என்னது? பால் வலுவமைதி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன? அக்ரிணை. வருகிறார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னது? உயர்திணையில சொல்லியிருக்காரு. அப்ப அது திணை வலுவமைதி. சோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? சோ பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் துலா, சீலா, குலா, இலா. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் இலா. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, வல்லின ஒற்றை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஓகேங்களா? சோ பாருங்க, காகிதத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எதிரத்திலையும் வல்லினம் வராது. அடுத்து பாருங்க, எல்லா பறவைகளுக்கும் காது உண்டு. ஓகேங்களா? சோ செவித்துளைகள், செவித்துளைகள் இறகுகளால் மூடி இருக்கும். மற்றபடி பாலூட்டிகளில் உள்ளது போல் புறச்செவிமடல் இச்சு. ஓகேங்களா? சோ புறச்செவிமடல் இருக்காது. ஓகேங்களா? காகத்திற்கு காது உண்டு, காது கேட்கும். ஓகேங்களா? அடுத்து பறவைகளுக்கு பார்த்தல், கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்று இருக்கும். சுவைத்தல் உணர்வு குறைவாகவும் நுகர்தல் உணர்வு இல்லை என்றே கூறலாம். ஓகேங்களா? யுரேகா யுரேகா அறிவியல் வெளியீடு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? அந்த இடத்துல மட்டும்தான் வல்லினம் மிகுந்து வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சோ பத்தியை படித்து பதில் தருக. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பத்தியை படிச்சிடலாம். பாருங்க, பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகி ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. ஓகேங்களா? சோ இதுல பாருங்க, பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுதுக. ஓகேங்களா? சோ பத்தியில் என்ன அடுக்கு தொடர் வருது? பாருங்க, மீண்டும் மீண்டும். ஓகேங்களா? சோ அடுக்கு தொடர்னா என்ன? மீண்டும் மீண்டும். அதாவது அதை பிரித்தாலும் பொருள் தரும். 2, 3, 4 முறை கூட ஒரு சொல் மீண்டும் மறுபடியும் வரலாம். ஓகேங்களா? அடுத்து புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? ஓகேங்களா? சோ புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னா இங்க இருக்கும் இல்லையா? பாருங்க,
பெய்த மழையால், தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. ஓகேங்களா? சோ தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இந்த இது வந்துடும். அடுத்து பாருங்க, பெய்த மழை இத்தொடரை வினைத்தொகையாக மாற்றுக. ஓகேங்களா? சோ பெய்த மழை, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், பெயரெச்சம்னு வந்துடும் இல்லையா? சோ மழை அப்படிங்கிறது பெயர், சோ பெய்த மழை அப்படிங்கிறது பெயரெச்சம். இவங்க என்ன சொல்றாங்க, வினைத்தொகையா மாத்த சொல்றாங்க. அப்படி என்ன வரும் அப்படின்னா பெய் மழை அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ பெய்த மழை, பெய்கின்ற மழை, பெய்யும் மழை, இந்த 3 காலத்துக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். என்ன வரும், பெய் மழை. அடுத்து இப்பத்தி உணர்த்தும் அறிவியல் கொள்கை யாது? ஓகேங்களா? சோ இப்பத்தி உணர்த்தும் அறிவியல் கொள்கை பாத்தீங்கன்னா பருப்பொருள் சிதறல்கள். ஓகேங்களா? சோ பருப்பொருள் சிதறுதல், அப்படி இல்லை அப்படின்னா பெரு வெடிப்பு கோட்பாடு. ஓகேங்களா? பெரு வெடிப்பு கோட்பாடு. அடுத்து உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவன யாவை? சோ உயிர்கள் வாழ்வதற்கு என்னென்ன வேணும், நிலம், நீர், காற்று, நெருப்பு, இந்த 4ம் மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா? சோ உயிர்கள் வாழ இந்த 4ம் அத்தியாவசியம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, மொழியோடு விளையாடு. ஓகேங்களா? சோ நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் என்ன, கற்றல். நூலின் பயன் படித்தல் அப்படின்னா கல்வியின் பயன் கற்றல். அடுத்து விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை என்ன, கரு. ஓகேங்களா? சோ கரு இருந்தாதான் அந்த கதை வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கல் சிலை ஆகும் எனில் நெல் சோறு ஆகும். கல் சிலையானால் நெல் சோறு ஆகும். அடுத்து குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து. சோ விரல்ல புடிச்சுதான் எழுதுறோம் இல்லையா? சோ குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து. அடுத்து மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். தேன் இருப்பது பூவில். அடுத்து பாருங்க, சோ குறிப்பை பயன்படுத்தி விடை தருக. ஓகேங்களா? சோ குறிப்பு எதிர்மறையாக மாற்றுதல். ஓகேங்களா? பாருங்க, மீளா துயர். ஓகேங்களா? சோ இங்க என்ன இருக்கோ அதுக்கு எதிர்மறையா நம்ம மாத்தணும். மீளா துயர், மீளும் துயர். அடுத்து கொடுத்து சிவந்த அப்படிங்கிறது என்ன ஆகும், கொடாமல் சிவந்த, கொடாமல் கருத்த. ஓகேங்களா? சோ சிவந்தவும் மாத்திரணும். பாருங்க, கொடுத்து சிவந்த, கொடாமல் கருத்த. அடுத்து மறைத்து காட்ட, திறந்து மூடு, திறந்து மூடு. அடுத்து அருகில் அமர்க. ஓகேங்களா? சோ தூரத்தில் நிற்க, தூரத்தில் நிற்க. அடுத்து பார்த்த படம். ஓகேங்களா? சோ பார்க்காத படம், பார்க்காத படம். அடுத்து எழுதா கவிதை, எழுதிய கவிதை, எழுதிய கவிதை. சோ இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இயல் 5. ஓகேங்களா? சோ மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. ஓகேங்களா? சோ சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, காப்பிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, பக்தி இலக்கிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது, சங்கம் அறிவிய காலத்தில் மொழிபெயர்த்து இருந்தது. பாருங்க, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிறது சங்கம் அறிவிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கறத உணர்த்தும் செய்தி. ஓகேங்களா? அடுத்து அருந்துணை என்பதை பிரித்தால், அரும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன, ஒரு பண்பு பெயர். ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா அருமை துணை அப்படின்னு வரும். ஓகேங்களா? அருந்துணை எப்படி ஆகும், அருமை துணை. அடுத்து இங்கு நகர பேருந்துகள் நிற்குமா என வழிபோக்கர் கேட்டது என்ன வினா. ஓகேங்களா? அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது என்ன வினா. ஓகேங்களா? சோ இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு அவருக்கு தெரியாம தான் கேட்டாரு இல்லையா? சோ அவர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டாரு. அப்ப இது என்னது, அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா சுட்டி காட்டுறது சுட்டு விடை. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன, அறியா வினா, சுட்டு விடை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடியில் குறிப்பிடப்படுவது எது? ஓகேங்களா? சோ பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை, இது பாத்தீங்க அப்படின்னா கல்வி. ஓகேங்களா? அடுத்து இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஸ். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் பாத்தீங்க அப்படின்னா மன்னன், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர்
மன்னன் இறைவன். அடுத்து பாருங்க, சோ இங்க பாருங்க, யாழிசைக்கு இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ யாழிசை அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டியே. ஓகேங்களா? சோ இது பாரதிதாசன் எழுதியது. ஓகேங்களா? சோ பாருங்க, இங்க என்னென்ன இங்கிலீஷ்ல வருதுன்னு பாருங்க. லூட் மியூசிக். ஓகேங்களா? சோ யாழிசை. அடுத்து சேம்பர். சேம்பர் அப்படிங்கிறது ஏதென்று. ஓகேங்களா? சோ ஏதென்று. அடுத்து டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்த்தேன், எட்டி பார்த்தேன். ஸோ அது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுல இருந்து தான் கேள்வியே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு உண்டான இந்த தமிழ்ல இருக்கிறது எடுத்து எழுதுறோம். ஓகேங்களா? அடுத்து கிராண்ட் டாட்டர் அப்படிங்கிறது பேத்தி. ஓகேங்களா? ஸோ ரோட் அப்படின்னா நெட்டுரு. அடுத்து டிடாக்டிக் கம்ப்ளேஷன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீதி நூல் திரட்டு, நீதி நூல் திரட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? சோ பாருங்க, இந்த இடத்துல அந்த அட்டவணையில விடுபட்டதை நம்ம எடுத்து எழுதணும். பாருங்க, வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. எழுவாய் தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், வெளித்தொடர், வேற்றுமை தொடர். இது வந்து கம்பல்சரியா ஏதோ ஒரு தொடர் வந்து கேள்வியா வந்துடும். ஓகேங்களா? பாருங்க, ஓடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அருணா ஓடினாள் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். ஸோ எழுவாயை வந்து உங்களுக்கு முதன்மைப்படுத்தி வரும். ஓகேங்களா? சோ அருணா ஓடினாள், அம்மா சொன்னார். இது பாத்தீங்க அப்படின்னா அரசர் தந்தார், அரசர் தந்தார். அடுத்து துளிர் பார்த்தாள், குழந்தை வந்தது. இந்த மாதிரி அந்த ஓடு, சொல், தா, பார், வா அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல்லை வைத்து எழுவாய் தொடர் எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, அதே வேர்ச்சொல்லை வைத்து பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர்னா என்ன? அது எச்சமாக வந்திருக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயரை கொண்டு முடியும். ஓடிய அருணா. ஓகேங்களா? சோ சொன்ன அம்மா, சொன்ன அம்மா. அடுத்து தந்த அரசர், பார்த்த துளிர். ஓகேங்களா? பார்த்த துளிர், வந்த குழந்தை. அடுத்து ஓடி வந்தால், இது வந்து வினையெச்ச தொடர். சோ வினையெச்சம்னா இந்த வினையை கொண்டு முடியும் எச்சம். அடுத்து பாருங்க, ஓடி வந்தால், சொல்லி சென்றார், தந்து சென்றார், பார்த்து சிரித்தாள், வந்தது குழந்தை, வந்தது குழந்தை. அடுத்து பாருங்க, விழித்தொடருங்களா? சோ அருணா ஓடாதே, அந்த விழித்தொடர்னா என்ன? விழித்து சொல்றது, நீட்டி சொல்றது தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அம்மா சொல்லாதே, அம்மா சொல்லாதே. அடுத்து அரசே தருக, துளிரே பார், துளிரே பார். அடுத்து குழந்தையே வா. அடுத்து பாருங்க, வேற்றுமை தொடர். சோ வேற்றுமை உருபு ஏற்றி வரணும். பாருங்க, அருணாவிற்காக ஓடினாள், இந்த இடத்துல ஆக. கதையை சொன்னார், ஐ. ஓகேங்களா? அடுத்து தருவதற்காக அரசர், தருவதற்காக அரசர். அடுத்து துளிருடன் பார்த்தேன். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? குழந்தையே வா. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? பாருங்க, துளிருடன் பார்த்தேன். ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி வரும்? ஒரே நிமிஷம் இருங்க. குழந்தையை வர சொன்னேன், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? சோ குழந்தையை வர சொன்னேன். சோ இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது வேற்றுமை தொடரா வந்துடும். ஐ அப்படிங்கிற விகுதி வருது இல்லையா? ஓகே. அடுத்து பாருங்க, சோ கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். ஓகேங்களா? சோ அழகிய குளிர்ந்த, இந்த இடத்துல எழுவாயே செழுமை செய்யாது. ஓகேங்களா? சோ எழுவாய்க்கு முன்னாடி ஒரு சில சொற்கள் சேர்த்து எழுதுறதா, இது நமக்கு வராது. ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, தொழிற்பெயரின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. ஓகேங்களா? சோ நிலத்துக்கு அடியில் கிடைக்கும், இந்த இடத்துல ரெண்டு இருக்கு இல்லையா? ரெண்டு எல்லாமே தொழிற்பெயர் தான். ஓகேங்களா? சோ எதை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான். பாருங்க, நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருள்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நீர்வளத்தை குன்றச் செய்யும். எந்த இடத்துல எந்த தொழிற்பெயர் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பாருங்க, அடுத்து காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. ஓகேங்களா? இது ரெண்டு. அடுத்து காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது. அடுத்து பசுமையான
காட்சியை காணுதல். ஓகேங்களா? சோ பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் இல்லை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எந்த இடத்துல எந்த தொழிற்பெயர் வரும் அப்படிங்கிறது நீங்க படிச்சு பார்த்தாலே இதெல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இது இயல் 6. ஓகேங்களா? சோ குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். ஓகேங்களா? சோ குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். ஓகேங்களா? சோ குளிர்காலம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? சிறு பொழுதுல வரும். சோ பெரும் பொழுதுல வரும் இல்லையா? சோ அந்த இடத்துல எந்த இது வரும்? ஓகேங்களா? சோ குறிஞ்சி, மருதம், நெய்தல். அடுத்து கூற்று 1 பாருங்க, போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. ஓகேங்களா? சோ கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. ஓகேங்களா? சோ போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவிற்று. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மலர்கள் தரையில் நழுவும். ஓகேங்களா? எப்போது? ஒரே நிமிஷம் இருங்க. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? ஓகேங்களா? சோ தளர பிணைத்தால். என்னது? தளர பிணைத்தால். அடுத்து தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எது? ஓகேங்களா? சோ இது விடையா வர்ற மாதிரி நம்ம வினாவை கேட்கணும். பாருங்க, கீழே இருக்கிறதுல என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, தூக்குமேடை நாடகத்தில் நடித்தவர் யார்? கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? தூக்குமேடை என்பது திரைப்படமா நாடகமா? யாருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது? பாருங்க, தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. சோ கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? இதுதான் கேள்வியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கோசல நாட்டில் கொடையில்லாத காரணம் என்ன? ஓகேங்களா? சோ கோசல நாட்டில் கொடையில்லாத காரணம் என்ன? நல்ல உள்ளம் உடையவர்கள் இல்லாததால், ஊரில் விளைச்சல் இல்லாததால், அரசன் கொடுங்கோல் ஆட்சி புரிவதால், அங்கு வறுமை இல்லாததால். ஓகேங்களா? சோ கோசல நாட்டில் கொடையில்லாத காரணம் பாத்தீங்க அப்படின்னா அங்கு வறுமை இல்லை. வறுமை இருந்தா தானே யாருக்காவது கொடை கொடுப்போம். அந்த இடத்துல அங்க வறுமையே யாருக்கும் கிடையாது. அதனாலதான் அங்க கொடையும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஒரே நிமிஷம் இருங்க. பாருங்க, தொடர்களை அடைப்புக்குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. ஓகேங்களா? சோ அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார். இது பாத்தீங்க அப்படின்னா தனி சொற்றொடரா இருக்கு, அதை கலவை சொற்றொடரா மாற்ற சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும் கலவை சொற்றொடர். ஓகேங்களா? அடுத்து இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார். அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்தார். புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். இதை தொடர் சொற்றொடரா மாத்தணும். ஓகேங்களா? சோ புள்ளி ஒரே இடத்துல தான் வைக்கணும். அங்கங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒவ்வொரு இது முடிச்சிருக்காங்க இல்லையா? சோ இந்த மாதிரி முடிக்காம கடைசியா கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி விடணும். ஓகேங்களா? சோ பாருங்க, இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தி அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். ஓகேங்களா? சோ ஃபுல் ஸ்டாப்பே வைக்காம கடைசியா கொண்டு வந்து வைக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார். கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் எழுத்தை ஆயுதமாக கொண்டு எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார் கலைஞர். சோ தனி சொற்றொடரா இது எழுதணும். பாருங்க, முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கினார். ஓகேங்களா? அடுத்து வார இதழாக்கினார், நாளேடாக்கினார் கலைஞர். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ கலைஞர் முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கினார், வார இதழாக மாற்றினார், நாளேடாக்கினார். அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? சோ பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றுதல். பாருங்க, கோல்டு பிஸ்கட். ஓகேங்களா? சோ கோல்டு பிஸ்கட் அப்படிங்கிறது தங்க கட்டி. ஓகேங்களா? அடுத்து பிஸ்கட். ஓகேங்களா? சோ பிஸ்கட் அப்படிங்கிறது கட்டி. அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேங்களா? சோ இங்க இருக்கும் பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, இங்கதான் இருக்கும், படிச்சுக்கலாம். இங்க இருக்கு பாருங்க,
சோ பாருங்க, தராசின் 2 தட்டுகள்ல 3 கோல்டு பிஸ்கெட்டுகள். சோ கோல்டு பிஸ்கெட்டுக்கு என்னது? தங்க கட்டி. 2 தட்டுகளும் ஈக்குவலாக. ஓகேங்களா? சோ ஈக்குவல் அப்படின்னா என்ன? சமமாக. ஓகேங்களா? அடுத்து கையில் மிச்சம் உள்ள பிஸ்கெட். பிஸ்கெட்னா என்ன? கட்டி. வெயிட் குறைவானது. வெயிட்னா என்ன? எடை. ஓகேங்களா? பட்னா என்ன? ஆனால் ஒரு பக்க தராசு தட்டு உயர்ந்தால் அதில் உள்ள 3 பிஸ்கெட்டுகளில், பிஸ்கெட்னா கட்டி, 1 வெயிட் குறையாது. வெயிட் அப்படிங்கிறது எடை. அந்த 3 பிஸ்கெட்டுகளை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 தட்டுகளிலும் ஒரு பிஸ்கெட்டை போட்டு இதே எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? சோதனை. ஓகேங்களா? சோ ரிப்பீட் அப்படின்னா மறுமுறை இல்லைன்னா மறுபடி செய்யறது. ஆன்சர் அப்படின்னா விடையை இல்லைன்னா முடிவை கண்டுபிடிங்கள். அடுத்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா எல்லாம் நல்லபடியாக முடியட்டும். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் சொல்லுவோம் இல்லையா? என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாம் நல்லபடி முடியட்டும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, வானம் கருக்க தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கிறது. இந்த மாதிரி எழுதணும். பாருங்க, அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது. சோ வண்ணத்தால நிரப்பணும். ஓகேங்களா? சிவந்தது. அடுத்து டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். சோ வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். அடுத்து கண்ணுக்கு குளுமையாக இருக்கும், ஓகேங்களா, பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடக்கிறது. வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். சோ இந்த மாதிரி அந்த வண்ணத்தாலேயே நம்ம நிரப்புறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, இது வந்து ஒரே அதாவது பாத்தீங்கன்னா, விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு. ஓகேங்களா? சோ வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வரும். பாருங்க, அடுத்து பாருங்க, காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும். அவிழும். சோலை பூவினில் வண்டினம் தங்கும். ஓகேங்களா? சோ இங்க மேல இருக்கு இல்லையா? சோ இந்த சொற்பெட்டி இதுல இருந்து எடுத்து எழுதுறோம். ஓகேங்களா? அடுத்து மலைமுகட்டில் மேகம் கவிழும். அடுத்து அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். வாழ்க்கையில் தோற்பாவை. ஓகேங்களா? சோ வாழ்க்கையில் தோற்பாவை மீண்டும் வெல்லும். ஓகேங்களா? இதை தத்துவமாய், ஒரே நிமிஷம் இருங்க. வாழ்வில் தோற்பவர் மீண்டும் வெல்வர். ஓகேங்களா? அடுத்து தத்துவமாய் பார்ப்பவர் முயற்சி மேற்கொள்வர். அடுத்து கைதட்டலே கவிஞர்களுக்கு விருது. ஓகேங்களா? சோ கைதட்டலே கவிஞர்களுக்கு விருது, அவையோரின் ஆர்வமே அவருக்கு விருந்து. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அதை எடுத்து எழுதுற மாதிரி வரும். அடுத்து பாருங்க, சோ அடுத்த இயல் 7. ஓகேங்களா? சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. சோ அகரவரிசைனா என்ன? ஆ முதல் நவ் வரை அந்த இதை வந்து சரியா எடுத்து எழுதணும். ஓகேங்களா? பாருங்க, உழவு மண் ஏர் மாடு. மண் மாடு ஏர் உழவு. உழவு ஏர் மண் மாடு. ஏர் உழவு மாடு மண். ஓகேங்களா? சோ ஊ முதல்ல, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் மா, அதுக்கப்புறம் மா. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சி. அடுத்து மாணவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. ஓகேங்களா? சோ மாலவன் குன்றம், வேலவன் குன்றம், இது எதை குறிக்குது? ஓகேங்களா? சோ பாருங்க, மாலவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? திருமாலோட குன்றம். ஓகேங்களா? வேலவன்னா யாரு? முருகனோட குன்றம். பாருங்க, திருப்பதியும் திருத்தணியும். ஓகேங்களா? சோ மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். ஓகேங்களா? சோ திருப்பதி போனா கூட பரவாயில்ல, திருத்தணியாவது கொடுங்க அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். ஓகேங்களா? சோ பாருங்க, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன். பாருங்க, மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றவர், மிகுந்த செல்வமுடையவர், பண்பட்ட மனிதநேயம் கொண்டவர், நெறியோடு நின்று காவல் காப்பவர். இது என்ன மெய்கீர்த்தி சொல்லுது அப்படின்னா, நெறியோடு நின்று காவல் காப்பவர். ஓகேங்களா? அடுத்து இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். ஓகேங்களா? சோ தும்பை பூ சூடி போரிடுவாங்களா? சோ இது எதுக்கு அப்படின்னா வலிமையை நிலைநாட்டல். ஓகேங்களா? சோ அவங்களோட வலிமையை வந்து நிலைநாட்டுறதுக்கு தான். அடுத்து தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. ஓகேங்களா? சோ தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம்.
ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க இயல் 8. ஓகேங்களா. சோ மேன்மை தரும் அறம் என்பது என்ன? ஓகேங்களா. சோ கைமாறு கருதாமல் அறம் செய்வது, மறுபிறப்பில் பயன்பெறலாம் என்ற நோக்கத்தில் அறம் செய்வது, புகழ் கருதி அறம் செய்வது, பதிலுதவி பெறுவதற்காக அறம் செய்வது. சோ அறம் செய்யும் போது எந்த ஒரு கைமாறையும் எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா. சோ மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அடுத்து வீட்டை துடைத்து சாயம் அடித்தல், இவ்வடி குறிப்பிடுவது. ஓகேங்களா. சோ பாருங்க, காலம் மாறுவதை, வீட்டை துடைப்பதை, இடையராத அறப்பணி செய்தலை, வர்ணம் பூசுவதை. பாருங்க, வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் அப்படிங்கிறது இடையராத அறப்பணி செய்தல். அடுத்து உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். ஓகேங்களா. சோ உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுபவர் பார்த்தீங்க அப்படின்னா அதியன், அதுக்கப்புறம் பெருஞ்சாத்தன். அதியன், பெருஞ்சாத்தன். அடுத்து காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். பாருங்க, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது, இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம், என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால். சோ சரியானது என்ன? பாருங்க, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் பார்த்தீங்க அப்படின்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதை இப்படியும் கேட்கலாம். பாருங்க, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுங்கிறது எந்த கவிதையில வருது, எந்த நூல்ல வருது, இந்த மாதிரி கேட்கலாம். சோ காலக்கணிதம் கவிதை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். ஓகேங்களா. சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த ரெண்டுலயுமே அமைந்த பாவினம் பாத்தீங்க அப்படின்னா அகவற்பா. அகவற்பானா என்ன வரும் உங்களுக்கு? ஆசிரியப்பா வரும் இல்லையா. சோ ஆசிரியப்பான்னு சொல்லலாம், அகவற்பான்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ இது வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? சோ பேச்சு வழக்கு சொல்லை நம்ம மாத்தி எழுதுறது. பாருங்க, தம்பி எங்க நிக்கிற? நீங்க சொன்ன இடத்துல தானே, எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது, அங்கனக்குள்ளேயே நீ சாப்பிட்டுட்டு பேப்பரை படிச்சுட்டு இரு, நான் வெரசா வந்துடுறேன். அண்ணே சமூகத்தையும் கூட்டிக்கிட்டு வாங்கண்ணே. அவனே பார்த்தா அவனை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. அவன் பாட்டியும் வெளியூர் போயிருக்கான், உங்க ஊருக்கே அவனை கூட்டிட்டு வர்றேன். ரொம்ப சின்ன வயசுல பார்த்ததுன்னே. அப்பம் அவனுக்கு 3 வயசு இருக்கும். இப்ப ஒசரமா வளர்ந்துட்டான், உனக்கு அடையாளமே தெரியாது. ஊருக்கு எங்கூட வருவான் பாரேன். சரி போடே வையி, நான் கிளம்பிட்டேன். சரிங்கண்ணே. ஓகேங்களா. சோ இது பேச்சு வழக்குல இருக்குது. இதை அப்படியே தமிழ்ல எப்படி மாத்தலாம்? ஓகேங்களா. சோ எழுத்து வழக்கமாக எப்படி மாத்தலாம் பாருங்க. தம்பி எங்கே நிற்கிறாய்? நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணா. எதிர்புறத்தில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது, அங்கேயே தேநீர் சாப்பிட்டு விட்டு செய்தித்தாள் படித்து கொண்டிரு, நான் விரைவாக வந்து விடுகிறேன். அண்ணா சண்முகத்தையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அண்ணா, அவனை பார்த்து அதிக நாளாகிவிட்டது. ஓகேங்களா. அவன் பாட்டியுடன் வெளியூர் சென்றிருக்கிறான். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். நிறைய நாளுக்கு முன்னால் சின்ன வயதில் பார்த்தது அண்ணா. அப்போது அவனுக்கு 3 வயது இருக்கும். இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான், உனக்கு அடையாளமே தெரியாது. ஊருக்கு என்னுடன் வருவான், பார்த்துக்கொள். சரி, தொலைபேசியை வைத்து விடு, நான் புறப்படுகிறேன். சரி அண்ணா. ஓகேங்களா. இந்த மாதிரி அந்த பேச்சு வழக்கு சொல்லையும் எழுத்து வழக்காக மாற்றுவது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. பாருங்க, கான் அடை அப்படிங்கிறத பாருங்க. கான் அடை, காட்டை சேர், காட்டுக்கு நடத்தல், கால்நடை அப்படிங்கிறது காலால் நடத்தல். இந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பிரிக்கணும். பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. பாருங்க, வருந்தாமரை. ஓகேங்களா. சோ இதை எப்படி பிரிக்கலாம்? வரும் கூட்டல் தாமரை, அதாவது தாமரை மலர். அடுத்து வரும் தாமரை. பாருங்க, ஒரே நிமிஷம். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வரும் தாமரை. சோ இதை இப்படி பிரிச்சு எப்படி சொல்லலாம்? தாமரை மலர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வரும் தாமரை இப்படி பிரிச்சு தாவும் மான் வருகிறது அப்படி சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து வருந்தா மறை அப்படி
பிரிச்சு துன்புறாத மான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து பின்னாக்குங்களா. ஸோ பின்னாக்கு அப்படிங்கிறது கடலை ஆட்டும் போது கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை தான் பின்னாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா இது புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை நாக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பில் நாக்குன்னு பிரிக்கலாம். இது பாத்தீங்கன்னா பிளவுபட்ட நாக்கை குறிக்கும். அடுத்து பலகை ஒளி, இது பாத்தீங்கன்னா பலகை கூட்டல் ஒளின்னு பிரிஞ்சு பலகையால் ஏற்படும் ஒளின்னு சொல்லுவோம். அடுத்து பல கை ஒளி, இப்படி பிரிஞ்சு பல கைகள் தட்டும் ஒளி அப்படின்னு பொருள்படும். ஓகேங்களா. ஸோ அதை பிரிச்சு சொல்லும் போது உங்களுக்கு வேற பொருள் தரும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா, பாருங்க இயல் 9. ஓகேங்களா. ஸோ பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இரம்பி தேம்ப பாடநடிகளில் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருளை தெரிவு செய்க. ஓகேங்களா. ஸோ காணில், அதுக்கப்புறம் தேம்ப. கான் அப்படின்னா உங்களுக்கு காடு அப்படிங்கிற பொருளை தரும். தேம்ப அப்படின்னா வாடை. ஓகேங்களா. ஸோ காடு வாடை. அடுத்து சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. ஓகேங்களா. ஸோ பாருங்க, அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்தல், பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல், அறிவியல் முன்னேற்றம், வெளிநாட்டு முதலீடுகள். ஸோ சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பார்த்தீங்க அப்படின்னா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அடுத்து பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். ஓகேங்களா. ஸோ பாருங்க, இது யாரு அப்படின்னா கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி. ஓகேங்களா. ஸோ வாய்மையே மழை நீராகி, இது பாத்தீங்க அப்படின்னா உருவகம். ஓகேங்களா. ஸோ பாத்தீங்கன்னா உருவக அணி. அடுத்து கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுகிறேன், இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது. ஓகேங்களா. ஸோ பாருங்க, தம் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கலையாக்கினார், சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார், அறத்தை கூறுவதற்காக எழுதினார், அழகியலுடன் இலக்கியம் படைத்தார். ஸோ பாருங்க, கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன், இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது தம் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கலையாக்கினார் அப்படிங்கிறதாங்களா. ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா 10th புக்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சதுங்களா. ஸோ 10th புக்ல புக் பேக் கொஸ்டின் கொஞ்சமா தான் இருக்கும், ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன 6th இருந்து 10th புக் வரைக்கும் புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே தரோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள். ஓகேங்களா. ஸோ அது வந்து குறளா எடுத்துட்டு வராம திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் இல்லையா. ஸோ திருக்குறள்ல என்னென்ன வராது, என்னென்ன வரும், அதுக்கான பெயர்கள் என்ன, அதை எழுதினவருக்கு வேறு பெயர்கள் என்ன, சிறப்புகள் என்ன, இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து நிறைய கொஸ்டின் வரும், அது என்ன அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், அதை ஒரு டெஸ்டாவே வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி படிக்கல அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.